வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உடல் உள்ளுறுப்புகளில் வந்து மிகப்பெரிய முக்கியமான உறுப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்லீரல் தாங்க. இந்த கல்லீரல் வந்து ஒரு மிகப்பெரிய நீர்மம் சுரக்கும் ஒரு சுரப்பி. இது வந்து 500க்கும் மேற்பட்ட வேலையை செய்துங்க. நம்ம கல்லீரலில் சுரக்கும் பித்த நீர் தான் உடலுக்கு தேவையான புரோட்டீன்கள், கொலஸ்ட்ரால், விட்டமின், தாதுக்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்களை வந்து உடைச்சு நம்ம குடலுக்கு வந்து அதை உறிஞ்சு செய்ய இது உதவி செய்யுதுங்க. அப்படிப்பட்ட கல்லீரல்ல நாம எப்படி வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்றது தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல். இது வரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தோட நச்சுத்தன்மையை அகற்றுறதோடு மட்டும் இல்லாம புரத தொகுப்பு மற்றும் செரிமானத்துக்கு தேவையான உயிர் வேதியியல் பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறது இந்த கல்லீரலுங்க. மற்ற உறுப்புகள் வந்து ஏதாவது கெட்டு போனா கூட ரீப்ளேஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து 70% ஏன் 90% வரைக்கும் நீங்க கெட்டு போனா கூட அதை நாம உணவு மற்றும் ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்ணா அது திரும்பவும் வந்து பழைய பொசிஷனுக்கே வந்து அது வந்து கரெக்டான லெவல்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கல்லீரலுக்கு இருக்குங்க. அது போக இல்லாம இந்த கல்லீரல் வந்து நம்ம மெட்டபாலிசம் செயல் மூலமா ஆல்கஹாலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் ஹீமோகுளோபினை உடைத்து பிலிரூபின் உருவாக்கத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க. யாரெல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்களோ இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய கல்லீரல் வந்து சுத்தப்படுத்துறது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். அது போக இல்லாமல் உங்களுடைய ஃபுட்டை வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கல்லீரலை வந்து நல்ல பத்திரமா பார்த்துக்க முடியுங்க. இந்த கல்லீரல் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்துடும் காமிக்காது. அது வந்து ஸ்லோவாக தான் காமிக்கும். அது வந்து நம்ம டாக்டர் கிட்ட போனால் தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட கல்லீரலை நாம் ரெகுலராக எந்த உணவை எடுத்துக்கிட்டா வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸுங்க. ஒரு வார்ம் வாட்டர்ல லெமன் சேர்த்து அதை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது ஒரு டெட்டாக்ஸா நம்மளுக்கு வந்து செயல்படும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லெமன் வந்து விட்டமின் சி உள்ள ஒரு பொருள். விட்டமின் சி இருக்கக்கூடிய பொருள் வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய கல்லீரலை வந்து டெட்டாக்ஸ் பண்ணும். அது போக இல்லாம நம்ம கல்லீரலை வந்து சுத்தப்படுத்துவதோடு அதுல இருக்கிற நச்சுக்களையும் வெளியேற்றி கல்லீரலோட பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த லெமனுங்க. ரெண்டாவதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவகோடா. இந்த பழம் வந்து குளுட்டாதியோனை வந்து உருவாக்குறதுங்க. இதுல விட்டமின் இ வந்து கல்லீரலை பலப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம புற்றுநோய், ஆஸ்துமா, இதய கோளாறுகளையும் தடுக்க உதவுதுங்க. இந்த அவகோடா கல்லீரலை வந்து ஃப்ரீ ரேடியேட்டுகளின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த கல்லீரலில் தேங்கியுள்ள டாக்ஸின்களையும் வெளியேற்றுறது இந்த அவகோடா பழம். தேர்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா கார்லிக். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பூண்டு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது அப்படின்னு சொல்லி. அது போக இல்லாம இது ரத்த நாளங்களை வந்து சுத்தம் செய்து கல்லீரல்ல சேர்ந்துள்ள அழுக்குகளையும் வெளியேற்றுது இந்த கார்லிக்குங்க. கல்லீரல் உள்ள நொதிகளை வந்து சுறுசுறுப்புடன் வச்சு அது பாதுகாப்பதோடு மட்டுமே இல்லாம ரத்த செல்கள் வந்து பாதிக்காம தடுக்குது. நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து கரைச்சி வெளியேற்ற இந்த பூண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபோர்த் டர்மரிக். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. கல்லீரல்ல கொழுப்பு படிவதை வந்து மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் வந்து தடுக்குதுங்க. உடலை சுத்திகரித்து நச்சுக்களை வெளியேற்றது இந்த கல்லீரல். ஆனா இந்த கல்லீரலில் உள்ள நற்களை வந்து அகற்றுவதோட வேலை வந்து இந்த மஞ்சள் பண்ணுதுங்க. இந்த கல்லீரலை வந்து பாதுகாப்பது இந்த மஞ்சள். இது மட்டுமா, இந்த மஞ்சள் வந்து கல்லீரலில் உள்ள நொதிகளுடன் சேர்ந்து புற்றுநோயை உண்டாக்கும் கார்சினோஜென்ஸ் காரணிகளை வந்து அழித்து விடுதுங்க. ஃபிஃப்த் பீட்ரூட். ஸோ பீட்ரூட் வந்து ரத்தத்துல ஹீமோகுளோபின் அதிகரித்து ரத்தத்துல சுத்தப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம கல்லீரல் சமப்பாட்டை வந்து சமப்படுத்தி உடலினோட ஊட்டச்சத்துக்களின் உற்பத்தியை வந்து அதிகரிக்குதுங்க. பீட்ரூட்டில் உள்ள பெக்டின் அப்படின்ற ஒரு கரையக்கூடிய நார்ச்சத்து நம்ம உடலை வந்து சுத்தப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம டாக்ஸின்களை வந்து அழிப்பதுக்கு ரொம்பவே உதவி புரியுதுங்க. இது வந்து முட்டைக்கோசுங்க. ஸோ கல்லீரலோட செல்களை வந்து புத்துயிர் பெற இந்த முட்டைக்கோஸ் வந்து ரொம்பவே பயன்படுவதோடு மட்டும் இல்லாம நம்ம கல்லீரலை சுத்தம் செய்யவும் இந்த முட்டைக்கோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ முட்டைக்கோசு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து இதை நீங்க சாப்பிட்டுட்டே வரணுங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரீன் டீ. ஸோ கிரீன் டீ அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது போக இல்லாம உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கிரீன் டீயை நாம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேட்டி லிவர் டிசீசஸ் ஆகட்டும் பிளஸ் ஃபேட்டி மெட்டபாலிசம் ஆகட்டும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கிரீன் டீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா
வாட்டர். ஸோ வாட்டர் தாங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டெட்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஈவன் நம்ம உடம்பு ஃபுல்லாமே டெட்டாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. வாட்டர் வந்து நம்ம அடிக்கடி நம்ம குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்புல என்னென்ன நச்சுக்கள் இருக்கோ அது சிறுநீரகம் மூலமாக வெளியே வந்து நம்ம உடம்ப நல்லபடியாக பார்த்துக்குதுங்க. டெய்லி நம்ம 6-7 கப் வாட்டர் வந்து நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். அப்படி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பாக்டீரியாவாகட்டும் வைரஸ் ஆகட்டும் அதுலேருந்து நம்ம அண்டாமல் பாதுகாக்குது இந்த தண்ணி தாங்க. ஸோ தண்ணியை வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு இந்த குறிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Tamilselvi.